தமிழ் சினிமாவின் சிண்ட்ரெல்லா நடிகை தேவிகாவின் நினைவு தினம் இன்று. தமிழ் சினிமாவின் அழகான அதிர்ஷ்டமான நடிகை என்றால் அது தேவிகாவைத்தான் சொல்வார்கள். இவர் 1943 ஆந்திர மாநிலத்தில் பிறந்தார். இவருடைய தாத்தா அந்நாளைய புகழ்பெற்ற தயாரிப்பாளராக விளங்கினார். அதனால் இவர் தன்னுடைய 14 வயதில் நாட்டியதாரா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமானார். அதை பார்த்த நடிகை பானுமதி அவரது சொந்த தயாரிப்பான மணமகன் தேவை என்ற திரைப்படத்தில் இவருக்கு 2வது நாயகியாக வாய்ப்பு அளித்தார். அதன் பிறகு 1957 வெளியான முதலாளி என்ற படத்தில் இவர் கதாநாயகியாக நடித்தார். எஸ் ராஜேந்திரனுடன் இணைந்து நடித்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைந்ததால் அதன் பிறகு நடிகை தேவிகா தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத புகழ்பெற்ற நடிகையாக விளங்கினார். தொடர்ந்து சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், எஸ் ராஜேந்திரன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட எல்லா பிரபல கதாநாயகர்களுடன் இவர் இணைந்து நடித்தார். எம்ஜிஆருடன் ஆனந்த ஜோதி என்ற ஒரே ஒரு திரைப்படத்தில் மட்டும் நடித்தார். பின்னர் சிவாஜி கணேசனோடு இவர் நடித்த எல்லா படங்களும் ஏறக்குறைய வெற்றி படங்கள் என்றே சொல்லலாம். அதில் பாவமன்னிப்பு, பலே பாண்டியா, பந்தபாசம், அன்னை இல்லம், குலமகள் ராதை, கர்ணன், ஆண்டவன் கட்டளை, முருடன் முத்து, அன்புக்கரங்கள், சாந்தி, நீலவானம் போன்ற படங்கள் குறிப்பிடத்தக்கவை. ஏ.பி. நாகராஜன், ஸ்ரீதர் போன்ற பிரபலமான இயக்குநர்களில் ராசியான நடிகையாக இவர் இருந்தார். நடிகைகளை பற்றி பெரிதும் பேசிக்கொள்ளாத கவிஞர் கண்ணதாசன் தேவிகாவை பற்றி புகழ்ந்து ஒரு பிரபலமான நீண்ட கட்டுரை எழுதியிருப்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். எந்த தயாரிப்பாளர்களுக்கும் எந்த இயக்குநர்களுக்கும் தொல்லை தராத ஒரே நடிகை என்று அந்நாளில் புகழ் பெற்றவர் நடிகை தேவிகா. தனது புகழின் உச்சத்தில் இருந்த போதே இயக்குனர் பீம்சிங்கின் உதவி இயக்குனராக இருந்த தேவதாஸ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பிரமிளா என்ற நடிகை தேவிகா. அந்த திருமணம்தான் அவர் வாழ்க்கையை நிலைகுலைய செய்தது. உதவி இயக்குனராக இருந்த இவர் சரியான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்ததால் தேவிகாவே சொந்த படம் எடுத்து அதை கணவரான தேவதாஸை இயக்க வைத்தார். அந்த படம் வெகுளிப்பெண் என்ற பெயரில் வெளியானது. படம் சரியாக ஓடவில்லை. ஆனால் படம் சிறந்த படம் என்று தேர்வாகி தேசிய விருதை வென்றது. பிறகு கணவன் மனைவி இணைந்து ஒற்றுமையாக வாழ முடியவில்லை. தேவதாஸின் பல குறுக்கீடுகள், பல அத்துமீறல்கள் தேவிகா வாழ்வை நிலைகுலைய செய்தது. அதனால் தனது மகளான கனகா 3 வயதாக இருந்தபோது தேவிகாவும் அவரது கணவரும் ஒருவருக்கொருவர் பிரிந்து சென்றனர். பிறகு மகளுக்காகவே வாழ்ந்த தேவிகா திரையுலகத்தில் இருந்து புகழின் உச்சத்தில் இருந்த போதே விலகி கொண்டார். பிறகு அண்ணி, அம்மா, அக்கா போன்ற எந்த கேரக்டர் வந்தாலும் செய்வதில்லை என்று அமைதியாக சினிமா உலகத்தை விட்டு விலகியிருந்தார். பிறகு மகள் நடிகையானதும் அவருக்காக உதவியாக வெளியே வர ஆரம்பித்தார். திரையுலகில் அத்தனை பேரின் பாராட்டுக்களையும் பெற்ற தேவிகா ஒரு மர்மமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் என்று சொல்லலாம். இதனிடையே அவருடைய 59வது வயதில் 2002 மே 2 திடீரென மறைந்து போனார் தேவிகா. உடல்நிலை சரியில்லை என்று கூறப்பட்டாலும் அவரது மரணம் பெரும் பேசுபொருளாகவே இருந்தது. தமிழ் சினிமாவின் சிண்ட்ரெல்லா, அதாவது அதிர்ஷ்டக்கார நடிகை என்று போற்றப்பட்ட தேவிகா மறைந்த தினம் மே 2.